அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை வச்சு எவ்வளவோ நல்ல வழிகளில் அதை செயல்படுத்தலாம். அந்த மாதிரி எத்தனையோ வழிகள் இருக்கும்போது சில காக்கா வழி வந்த காகங்கள் கொஞ்சம் கூடி உட்கார்ந்து இந்த ஸ்ரீலங்காவும் சரி இந்தியாவும் சரி இந்த டிக்டாக்ன்றதை கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கும் எவனையாவது கழுவி ஊற்றுறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைமாவே பாவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் அதுக்குள்ளே இவங்க ஷேக்குக்கே பயப்பட மாட்டாங்களாம், மன்னிப்பு கேட்க மாட்டாங்களாம். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதை பற்றின வீடியோ இருக்குது, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சோகமான செய்தி ஒன்று. இது மறுபடியும் கேரளாவில் தன்னுடைய தாயை வெட்டி கொண்ட சம்பவம் ஒன்றும் இப்போ ரீசெண்டாக கேரளாவில் பதிவாகிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கொடூர சம்பவம். தம்பி பாட்டி உட்பட 5 பேரை சுத்தியலால் அடித்து கொன்ற கேரள இளைஞர். கேரளாவில் 13 வயது தம்பி பாட்டி காதலி உட்பட 5 பேரை 23 வயது இளைஞர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள பெருமலா என்ற பகுதியைச் சேர்ந்தவர் அபான், 23 வயது. இவரது தந்தை ரஹீம் வெளிநாட்டில் வசிக்கிறார். தொழில் நஷ்டம் ஏற்பட்டதால் இவர் கடும் நிதி நெருக்கடியில் உள்ளார். இந்த நிலையில் பாங்கோடு பகுதியில் உள்ள பாட்டி சல்மா பீபியின் வீட்டுக்கு சென்று அபான் சுத்தியலால் அவரை அடித்து கொன்றார். தொடர்ந்து SN புறத்தில் உள்ள மாமா வீட்டுக்கு சென்ற அபான் மாமா லத்தீப் மற்றும் அத்தை ஷஹீதா ஆகியோரை ஷஹீதாக்கினார், கொன்றுவிட்டார். பெருமலாவில் உள்ள தன் வீட்டுக்கு வந்த அபான் 9ஆம் வகுப்பு படித்த தம்பி அப்சான், வயது 13, மற்றும் காதலி ஃபர்சானா ஆகியோரை சுத்தியலால் அடித்து கொன்றார். அவர் தாக்கியதில் தாய் ஷமி படு காயம் அடைந்தார். 2 மணி நேரத்தில் 5 பேரை கொன்ற அபான் வெஞ்சாறுமூடு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். அப்போது தம்பி பாட்டி காதலி உட்பட 5 பேரை கொண்டதாக அவர் கூறினார். மேலும் எலி மருந்து குடித்ததாகவும் அபான் கூறினார். இதையடுத்து அவரை மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். அபான் தகவலின்படி சம்பவ இடங்களுக்கு சென்ற போலீசார் 5 பேரின் உடல்களையும் மீட்டனர். உயிருக்கு போராடிய தாய் ஷமியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இது தொடர்பாக அபானிடம் போலீசார் விசாரணைகள் நடத்தி வருகின்றனர். தந்தையின் கடன்களை தீர்ப்பது தொடர்பாக குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் உறவினர்கள் உதவ மறுத்ததாகவும் இதனால் பாட்டி மாமா அத்தை உள்ளிட்ட 5 பேரை அபான் கொலை செய்ததாகவும் கூறப்படுகின்றது. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். அல்லாஹ். என்ன சொல்ல இருக்கு பாருங்க. தந்தையுடைய வெளிநாட்டு கடன், ஒருவேளை இந்த இளைஞர் போதைக்கும் அடிமையாகினவரான்னு தெரியல. 5 பேர், சொந்த பாட்டி, சொந்த காதலி, சொந்த தம்பி, மாமா மாமி, இப்படி 5 பேரை சுத்தியலால் அதுவும் அடிச்சு எவ்வளோ ஒரு கொடூர குணம் இருக்கணும். இந்த அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டு வருது. ஏன் இதுக்கு முன்னாடியும் போதை பாவனையில் மூழ்கி போயிருந்த ஒரு இளைஞர் சுபைதா, அவருடைய அம்மாவுடைய பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது, சுபைதா, கடைசியில் அம்மாவையே வெட்டி கொண்ட சம்பவம் அதே கேரளாவில் தான் பதிவாகிச்சு. என்னதான் நடக்குது உலக நாடுகளில் எங்கே பார்த்தாலும் இதே மாதிரியான சம்பவங்கள் தான். இலங்கையிலையும் ஆங்காங்கே துப்பாக்கி சூடுகள், இந்த மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ந்தும் பதிவாகிட்டே இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் சரி போதைப் பொருளுடைய அங்கம் வகிக்கத்தான் செய்யுது. வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களே, குழந்தைகளுடைய நடத்தைகளை பற்றி தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் தாய் தந்தையர்கள், இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருந்துட்டு இந்த டிக்டாக்ல இந்த மாதிரி கேவலமாக பேசக்கூடிய தாய் தந்தையர்கள்லாம் அவங்களுடைய குழந்தைகளையும் இதே மாதிரி தான் வளர்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மூஞ்சையும் போட்டு தன்னுடைய முகத்தையும் காட்டி இந்த மாதிரி கேவலமாக பேசி பதிவிடுறீங்களே, வெக்கமா இல்லை? கேவலமா இல்லை? இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கௌரவமாக இருக்கும். அதே மாதிரி தயவு செய்து நான் இந்த காட்சிகளை கொண்டு வந்தது காரணம், இந்த பாருங்கள், நீங்களே இந்த வீடியோக்களை பாருங்கள். இப்படி வீடியோக்கள் வரும்போது என்னையை தேடி வரத்தை விட, இன்னொருத்தரை தேடி போகிறத விட, கமெண்ட் அடிக்கிறத விட ஏன் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண முடியாது? ரிப்போர்ட் பண்ணி மொத்தமாக அழிச்சு விடுங்க, மொத்தமாக ரிப்போர்ட் அடிங்க.
சனியனுங்க தொலைஞ்சு போகட்டும். சொல்லுங்கடா நீ துபாயா குவைத்தான புண்டா நீ எதுக்குடா சொல்ற டீப்ல உன் மூஞ்சில வச்சுட்டு வா ஒரிஜினல் மூஞ்சி மவனே அந்த தேவடியோட கையாளா நீனு அவளை வச்சு இப்ப கிழிக்கிறேன் பாரு தேவடியா பையனே யாருமே கிடையாது நீ யாருடி பசீரா எனக்கு தேவடியா பையனே சத்தியமா உங்க அம்மாவை விட்டு நல்லா ஒழுக்க விட்டு அவங்க ஆய்க்காரி விட்டு நல்லா ஒழுக்க விடுறேன் இரி இப்ப பாரு இப்ப அவளுக்கு எங்க வச்சாலும் எங்க குத்துன்னு அவளுக்கு தெரியும் அவளுக்கு இரி வரேன் தேவடியா பையனே அடே மாட்டு புண்டமான நீ உன் மூஞ்சி வச்சுட்டு டிவில மாட்டு புண்டமான மலமாட்டு தேவடியாமான உங்க அம்மா வந்து பேர் வச்சிருக்காங்க பிறந்த தேவடியாமான மாட்டு புண்டமான டீப்ல போட்டு புண்டா அடே மாட்டு நீ உன் போட்டா போட்டு வாடா உங்க அப்பா ஆம்பளை உன் போட்டா போட்டு வா மாட்டு புண்டமான மாட்டு மலட்டு மாட்டு புண்டமான மாப்பிள ஓடி அடே பேசுடா அடே பேசு துபாயில ஊமுன துபாயில துபாய் உங்க அம்மா கூட்டு கொடுத்துருக்க துபாயில மாட்டு மலட்டு புண்டமான காசுக்கு வாங்குவா அவ வீடியோ கால் பண்ணி காசு வாங்குவா அவளோட கையால தானே பழைய மாப்பிளோடி இங்க வந்து ஆடுறியா இங்க வந்து ஆடுறியா வீடியோ கால் பண்ணி காமிச்சு பாத்துட்டு இல்ல அவன் குரலை கேட்டாலே விளங்குது நம்மளுக்கு. நான் எல்லாருக்கும் டிக்டாக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் யாருக்கும் ஸ்ரீலங்காவுக்கு நான் விரோதி கிடையாது சரியா. நான் எல்லாருக்கும் பொட்டு வச்சு சொல்ல முடியாது ஒவ்வொரு தடவையும் அஜய் நான் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது சரியா. நான் எல்லாரையும் பேசலன்னு சொல்லிட்டேன். காது இருக்குதா இல்லையா கேளு ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் நான் ஒவ்வொருத்தருக்கும் பொட்டு வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது நான் உன்னை பேசலன்ட்டு. அவங்க எங்கே மூடிக்கிட்டு அவங்க இங்கே வேலையை பார்த்துக்கணும். சும்மா வந்துட்டு என்கிட்ட சுரண்ட வேலையெல்லாம் வச்சுப்படா சொல்லிட்டேன். நான் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது சரியா. அவ்வளோதான். நீங்கள் செத்துட்டேன்னு சொன்னாக்கா நான் செத்துருவணும். நல்லா ஆடுங்க அவுத்து போட்டு ஆடுங்க எனக்கு என்ன. நான் தான் சொல்லிட்டேல இனிமேட்டு நான் எதுவும் சொல்லலைன்ட்டு. இனி எதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் எல்லாத்துக்கிட்டே யாருக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுண்ணே. இங்கே இந்த நாட்டில் என்ன தூக்கில் போட்டால் கூட நான் கேட்க மாட்டேன் மன்னிப்பு. அப்புறம் வேற நான் இந்த ஊருக்காரங்க பயப்பட மாட்டேன் சொல்கிறேன். நீ என்னடி என்னை வந்து மன்னிப்புகளும் சொல்லிட்டு இருக்கிறீங்க எத்தனை தடவை. என்னை ஒரு ஆம்பளை பேசினா நான் எப்படி பேசினான் என்னைய எங்கள் இந்தியாக்காரங்க என்ன சொன்னாங்களா உங்களை என்ன சொல்ல மாட்டாங்க. எதுனா சொன்னாங்களா பேசினாங்களா யாருன்னா வந்து பேசினாங்களா அவங்க இங்கே வேலைக்கு பாருங்க. என்கிட்ட வந்துட்டு சும்மா வந்துட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு வந்து டிக்டாக்ல வந்து ஆளுக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்காதிங்க சொல்லிட்டேன். நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். ஏன் இந்த ஒரு சேக்கிட்ட கூட மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்புறம் புரிஞ்சுதா. மன்னிப்பு கேளு எனக்கு அலஜெக் புரியுதா. அலஜெக் என்னன்னா இந்த டிக்டாக் பிளாட்ஃபார்ம் எத்தனை பேரை வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கு தெரியுமா. இன்றைக்கி கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய கேபிலாமல் எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு மனிதர் ஒருத்தர் சும்மா 2 கையையும் கீழே இப்படி விசுக்கி காட்டியே இன்றைக்கி பிராண்ட் அம்பாசிடர் பல பிராண்டுகளுக்கு எவ்வளவோ விஷயங்களை வந்து சாதிக்க கொடுத்த டிக்டாக் இன்றைக்கி இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களையும் உருவாக்கி வச்சுருக்குது. என்னுடைய யூடியூப் சேனலை நான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தது நான் ஃபஸ்ட்டாக போட்ட வீடியோவே என்னுடைய கிச்சனை காட்டி இந்த வீட்டில் சமைக்க போகிறேன் அரபி சாப்பாடுகளை பற்றி உங்களுக்கு அப்டேட் தரேன். என்னென்ன பொருளுக்கு என்னென்ன பேருன்னு அரபியிலேயே கம்ப்ளீட்டாக வீடியோ ரெடி பண்ணி சமையலை பற்றி வீடியோ போடுவோம் அப்படின்னு தான் நான் இந்த சேனலை ஆரம்பித்ததே. அது கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கேயோ வந்து நிற்கிது. இருந்தாலும் நாங்களும் டெய்லி சமைச்சு ஏதோ வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ற நிலைமையில் நல்லபடியாக சமைச்சு அழகாக குக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான சமையல்களை கூட வீடியோ எடுத்து போட்டு இன்றைக்கி வரைக்கும் எத்தனை பேர் சமையல் விடயங்களில் ஏன் ஆஃப்டர் ஆல் ஜப்பார் பாய் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எத்தனை பிரான்ச் ஜப்பார் பாய் பிரியாணி எப்படி ஃபேமஸ். ஆரம்பத்தில்
யூடியூப்பில் சும்மா சமைச்சு பிரியாணி அப்டேட்டை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தவர் தானே. எல்லாருக்குமே இந்த சமூக ஊடகம் நல்லொரு வழியைத்தான் காட்டியிருக்குது. ஆனால் ஒரு சில வழிகட்டு போன தெரிகட்டு போன கூட்டம்தான் இந்த மாதிரி அலையுது. ஆனால் அதையும் இல்லாமாக்கி ஒரே அடியாக முடிச்சு விடுங்க. தயவு செய்து முடிஞ்சால் ரிப்போர்ட் பண்ணி அழிச்சு விட பாருங்கள் அதுகளை.
இந்த சோஷியல் மீடியா வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் தெரியுமா? எவ்வளவு அழகாக இந்த சோஷியல் மீடியாவை 4 பேருக்கு பிரயோஜனமான விதமாக பாவிக்கலாம். ஆனால் ஒரு சில முட்டாள் கோயங்களுக்கு அதை பற்றி தெரிகிறதில்ல. இந்த சோஷியல் மீடியாவை எடுத்தாலே கெட்ட வார்த்தையை பேசிட்டு ஐ எம் சாரி, முதலாவது மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி வீடியோ அவங்க பேசின பேச்சை வந்து போட வேண்டிய காரணம் பாருங்கள். நீங்கள் பார்த்தா தானே தெரியும். பீப் சவுண்டு போட்டாலோ இல்லை அவங்க பேசுகிறத மறைச்சாலோ அவங்க பேசுகிறது எப்படி புரியும்? அதை பார்த்தா தானே 4 பேருக்கு தெரியும் அவங்களுடைய அருகதை என்ன அப்படின்றது. அதனால் தயவு செய்து இந்த மாதிரியான நபர்களை இன்னும் வளர்த்து விடாமல், போய் கொமெண்ட் பண்ணி அவங்கள இன்னும் ஃபோம் பண்ணாமல், அவங்கள இன்னும் உசுப்பேத்தி குத்தி விட்டு கூத்து பார்க்காம தயவு செய்து சோழியை முடிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி ஹரம் ஸ்பீச், அப்படி ஹர்ட் ஸ்பீச், இந்த மாதிரி விடயங்களை வந்து அதிகமாக ரிப்போர்ட் பண்ணிவிட்டால் போய் தொலைஞ்சிருவாங்க. இந்த மாதிரி 10 தடவை வந்தாங்கன்னா 10 தடவை அடிச்சுவிட்டா கடைசியில் ஒன்று அவங்க வாய் கண்ட்ரோல் ஆகும், இல்லை அந்த ரிப்போர்ட் பண்ணுறதால அவங்களுக்கான அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்காம போகும். அதுக்கப்புறம் அப்படியே அடங்கிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.